இன்றைக்கி 10th சிபிஎஸ்சி பசங்களுக்கு எக்கனாமிக்ஸில் மணி அண்ட் கிரெடிட் சாப்டர்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் 3 மார்க் கொஸ்டின் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை ஒரு வீடியோ வெர்ஷனாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் பேங்க்ஸ் வித் ரிகார்ட் டு மணி விச் தே அக்செப்ட் ஃப்ரம் பப்ளிக். அதாவது மக்கள்கிட்டருந்து பெறக்கூடிய பணத்து மூலியமாக பேங்க் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். சரி, இதை நம்ம பார்க்கலாம். ஒரு பாப்பா இருக்கா, அந்த பாப்பா பணத்தை சேமித்து வச்சுருக்கா. இந்த பணத்தை அந்த பாப்பா பேங்க்குக்கு கொண்டு போகிறான். பேங்க்குக்கு கொண்டு போய் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணணும்னு கேட்குறான். டெபாசிட் பண்ணுறதுக்கு அந்த பேங்க் ஒரு வட்டி கொடுக்கும், இன்ட்ரெஸ்ட். அது 8% வச்சுக்குவோம். சரி, இப்போ ஒரு மனுஷன் இருக்கார். அவர் தொழிலுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக லோன் கேட்குறாரு. அந்த மனுஷனுக்கு பேங்க்கு 10%ல் இன்ட்ரெஸ்ட்டு வாங்குது. அந்த பாப்பா கொடுத்த இன்ட்ரெஸ்ட் 8%, அந்த மனுஷன்கிட்ட வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் 10%. சரி, இப்போ இதனால் பேங்க்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா கிட்ட வாங்கின பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட் பேங்க்கு 8% தான் கொடுக்குது. அதே அந்த மனுஷங்கிட்ட அவங்க லோனுக்கு கொடுத்த பணத்துக்கிட்டேருந்து 10% வாங்குறாங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் 10 - 8 2. இந்த 2% தான் பேங்க்கோட லாபம். சரி, பேங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாப்பா கொடுத்த பணத்தை, அதாவது பேங்க்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் ஒருத்தர் லோன் கேட்டு வராரு அப்படின்னா மொத்தமாக தூக்கி கொடுத்துறாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஆக்சுவலாக பேங்க் ரூல்ஸ் படி 15% அவங்க கேஷாக வச்சுக்கணும். சரி, ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஒருவேளை டெபாசிட் பண்ண அந்த பாப்பா வராங்க, எனக்கு ஒரு அவசர வேலை, என்னோடய பணம் எனக்கு வேணும், இல்லை என்ன பணத்தில் கொஞ்சம் வேணும்னு கேட்கும்போது இவங்க உங்கள் பணத்தை என்னால் இப்போ தர முடியாதுன்னு பேங்க்கு சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால தான் அன்னன்னைக்கு டெபாசிட்டர்ஸ் கேட்கக்கூடிய பணத்தை தர்றதுக்காக ஒரு 15% பேங்க்கு கேஷாக அவங்க ரிசர்வில் வச்சுக்கணுங்கிறது ஆர்பிஐ ரூல்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் போடலான்னு இருக்கேன். நன்றி.